நிறுவனம் மிகப்பெரிய சரிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஒரு சாம்ராஜ்யத்தின் முடிவை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோகன், இத்தனை வருஷமா இந்த கம்பெனியோட ரத்தத்தை குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப அதே கம்பெனி அடிபட்டு சாக கிடக்குது. ஆனா நீங்க கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன், வேல்யூஷன் கரெக்ஷன் ஆகுது மேடம். விலைவாசிலாம் ஆட்டு மந்தைக்குதான். உங்க எல்லாரையும் நான் சிங்கம்னு நினைச்சேன். ஆனா நீங்க வெறும் ஆடுதான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. இப்பவே என் பேட்டை தூக்கி அடிக்கிறதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் வேணும். நாளைக்கு விடியும் போது பீனிக்ஸ் காப் திரும்ப எழுந்து நிக்கணும். அதுக்கு யாரு சொல்யூஷன் சொல்ல போறீங்க? மேடம், எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். ப்ளீஸ் மேடம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டியோ? தோல்வியை ஒத்துக்கிட்டவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. இவ்ளோ பெரிய உலகத்துல உங்களால வர வழியை கண்டுபிடிக்க முடியல. சொல்யூஷன் யோசிக்க முடியலன்னா இந்த மூளைக்கெல்லாம் என்ன யூஸ்? பேசாம சதச்சிரவா? நோ மேம், ப்ளீஸ் மேம். யார் நீ? யார் உன்னை உள்ள விட்டது? செக்யூரிட்டி, இவனை வெளியே அனுப்புங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது, கண்ணு தெரியலையா? ஜனனி மேடம், கால்ஃப் பேட்டை தூக்கி அடிக்கிறதுனால கிராஃப் மேல போகாது. இவங்களே பாவம், சம்பளத்துக்காக வேலை பாக்குறாங்க. அவங்க மண்டையை உடைச்சு என்ன பண்ண போறீங்க? 10 பைசா பிரயோஜனம் இல்ல. உனக்கு உயிர் மேலாம் ஆசை இல்லையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா உனக்கு? Why not? மிஸ் ஜனனி விஜயன், இன்னும் கொஞ்ச நேரத்துல திவாலாக போற கம்பெனியோட CEO. உங்களுக்கு உங்க கம்பெனி மேல ஆசை இருந்தா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? 1 minute. ப்ராஜெக்ட் C, இதுதான் உங்க கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிற டியூமர். இப்பவே இந்த நிமிஷமே இத ராப் டவுன் பண்ணுங்க. ஏய், பைத்தியமா நீ? இதுதான் எங்களோட மெயின் ப்ராஜெக்ட். சார், இது ப்ராஜெக்ட் இல்ல சார், உங்க கம்பெனிக்கு நீங்களே தோண்டிக்கிற குழி. ஜனனி மேடம், நீங்க கண்டுக்காம இதோ இந்த மூலையில போட்டு வச்சிருக்கீங்க ப்ராஜெக்ட் A. இதுதான் உங்க லைஃப் லைன். நாஷ் ஈக்குவலிபிரியம் அப்ளை பண்ணி பாருங்க. இதுதான் வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேணும். இந்த Cல இருந்து Aக்கு உங்க கேபிட்டலை டைவர்ட் பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில உங்க கம்பெனி எழுந்து நிக்கிறது என்ன, சும்மா ஃபுல் ஸ்பீட்ல ஓடும். உங்களுக்கு பேஷன் இருக்கிற அளவுக்கு கோபமும் அதிகமா இருக்குமே. அதுதான் அப்பப்போ உங்க கண்ணை மறைச்சிருது. மார்க்கெட் ட்ரஸ்ட்ங்கிறது கண்ணாடி மாதிரி. அது உடைஞ்சிச்சுன்னா திரும்பிலாம் ஒட்ட வைக்க முடியாது. அப்ப அதை உருக்கி கத்தி ஆக்குங்க. யாரும் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க மாட்டாங்க, என்ன ரிசல்ட், அதுதான் எல்லாருக்கும் முக்கியம். பீனிக்ஸ் காப் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டுங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஒரு சைன் போட்டீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன். நீங்களும் உங்க கால்ஃப் பிராக்டிஸை கண்டினியூ பண்ணலாம். சைன் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நான் வரேன்.
எப்படி இருக்க நண்பா? நான் நல்லா இருக்கேன் விக்ரம் ராஜா சார். நீங்க இருக்கும்போது யாருக்கு என்ன குறை வந்துட போகுது? ராஜா சார், உங்க 5 வருஷ வனவாசம் முடிஞ்சிருச்சு. நீங்க திரும்ப வரணும். இது சேர்மன் சாரோட ஆர்டர். இது வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்க்ளூசிவ் பிளாக் கார்டு. இப்போ இந்த கம்பெனி இந்தியால மட்டும் இல்ல, மொத்த வேர்ல்ட்லயும் பெரிய ஜெயிண்ட். இதோட ரியல் ஓனர் யாருன்னு உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். அதுக்காக ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். ஆக்ஷன் ஆர்ட் என்னாச்சு? அஞ்சலி இதுல சைன் பண்ணலையா? அஞ்சலி தான் வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸோட பிக்கெஸ்ட் பார்ட்னர் ஆக போறாங்க பாஸ். அவங்களோட ரியல் பாஸ் யாருன்னு அவங்களுக்கே இன்னும் தெரியாது. ஓகே, இன்னைக்கு நைட் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. இந்தியாவோட அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்டும் வரணும். பார்ட்டி ரொம்ப கிராண்டா இருக்கணும். அடுத்த 10 வருஷத்துக்கு யாரும் மறக்க கூடாது. சார், இந்த 5 வருஷத்துல அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. குப்பையில இருந்தவங்களை தூக்கி வானத்துல பறக்க வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு நான் கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நைட்டு அது எல்லாம் முடிஞ்சிடும். மீடியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸோட பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த பார்ட்டிக்கு முன்னாடி வந்துடும். அவங்க கம்பெனிக்கு நல்ல பூஸ்ட் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. டன் பாஸ். அண்ட் ராகவ், தாத்தாவுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏன் சார்பா நீ அது எல்லாத்தையும் கொடுத்துரு. ஓகே பாஸ். இன்னையோட கடைசி டெலிவரி. இதுக்கப்புறம் இந்த வேஷம் தேவையில்லை. வனவாசத்தில் இருந்த ஜெகா விக்ரம் ராஜாவா திரும்பவும் அரியணை ஏறப்போறான். அஞ்சலி, நீங்க ஹோட்டல் ரூம்ல என்ன பண்ற? மீட்டிங் இருக்குன்னு உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னனே. அஞ்சு, யார் அது? யார் இது? என்னோட ஹஸ்பண்ட். பதட்டப்பட வேண்டாம்னு சொல்லு. பட்டனை தப்பா போடுறாரு பாரு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஜெகன். இது ஒரு பிசினஸ் டீல். பிசினஸ் டீல்ஸ் டேபிள்ல தானே நடக்கும். பெட்ரூம்ல என்ன? சில் ப்ரோ, ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் மீட்டிங் தான். ஹலோ, என்ன ப்ரோனு கூப்பிடுற வேலை வச்சுக்காத. அந்த அளவுக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் இல்ல. ஏய் டெலிவரி பாய், யார்கிட்ட ஸ்டேட்டஸ் பத்தி பேசுற? நான் யாருன்னு தெரியுமா? வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸோட டிஜிஎம், விக்ரம் ராஜாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அவரே ப்ரோன் தான் கூப்பிடுவேன். நான் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், நீ வேலை பார்க்குற கம்பெனியே இருக்காது. விக்ரம் ராஜா அவருக்கு நீ ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? ஏய், அவர் என் அண்ணன் மாதிரி. நீ எல்லாம் அவரோட பேரை தான் கேள்விப்பட்டிருப்ப. ஆமாமா, நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வா ஜெகன், உனக்கு அசிங்கமா இல்லையா? எதுக்கு என் ஃப்ரெண்டு முன்னாடி இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற? அசிங்கமா இருக்கு. என் மானமே போகுது. மானமா? அதத்தான் நீ அந்த ரூம்லயே காட்டி வச்சுட்டு வந்துட்டியே. அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவன் நினைச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்க முடியும். ஆனா நீ அழுக்கு டிரெஸ், கிழிஞ்ச பேக், ஒண்ணுத்துக்கும் இல்லாத வேலை. என்னோட செருப்பு கூட உன்னோட நெட்வொர்த்தை விட காஸ்ட்லி. உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு என்ன கொடுக்க முடியும் உன்னால? 2 வேளை சாப்பாடு போட முடியுமா உன்னால? லுக், இன்னைக்கு தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. ரொம்ப பெரிய மனுஷங்களா வராங்க. அங்க வந்து இந்த தரிதரத்தை காட்டிட்டு இருக்காத. அஞ்சலி, நான் சொல்றத போதும். உன் தகுதிக்கு ஏத்த இடத்துலதான் நீ இருக்கணும். இன்னைக்கு நைட்டு பார்ட்டில நீ என் பின்னாடிதான் நிக்கணும். யாரு கண்ணையும் படக்கூடாது. ஒரு வார்த்தை பேசுன, அதுக்கப்புறம் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ச்சீ.
ராகவ், டிசைனர் சூட், சிக்னேச்சர் கார் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இன்னைக்கு நைட் அந்த பார்ட்டியில ஜெகன் கலந்துக்க போறதில்ல, விக்ரம் ராஜா தான் கலந்துக்க போறாரு. சில விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வந்தாகணும். இது என்ன கம்பெனியா இல்ல மீன் மார்க்கெட்டா? எவனா உள்ள வரா, நீயும் பாத்துட்டு இருக்க? ரொம்ப சாரி மேம். அவன் ஏதோ பார்க்க ஸ்மார்ட்டா தெரிஞ்சான், ஏதோ பேசி குழப்பிட்டு இருந்தான். செக்யூரிட்டி கூப்பிடலாம் திரும்பின பார்த்தா ஆளை காணும் மேம். பிரியா, அடுத்த 1 மணி நேரத்துல அந்த ஜீனியஸோட மொத்த ஹிஸ்டரியும் என் டேபிள்ல இருக்கணும். இல்லனா இன்னைக்கே உங்க 2 பேரோட சீட்டு கிழிஞ்சிரும். போ. சரி போ போ போ. தாத்தா, Huh? happy birthday. Thank you, Rajalam. This is for you. Wow, so sweet. ஹாப்பி பர்த்டே தாத்தா. Thanks. நீ தரையில தான் உட்காரணும், அதுதான் உனக்கு கரெக்ட். நீ நினைச்சாலும் இந்த ஜென்மத்துல இந்த சேர் கூட வாங்க முடியாது. சேர்ல உட்கார்றதால யாரும் பெரிய ஆள் ஆகிட முடியாது மனோஜ். தரையில உட்கார்ந்தாலும் ராஜா ராஜா தான், சேர்ல உட்கார்ந்தாலும் குரங்கு குரங்கு தான். பார்ட்டிக்கு வரும்போது ஒரு gift வாங்கிட்டு வர துப்பு இல்ல? நீ எல்லாம் வாய் பேசலாமா? ஓசில சரக்கு அடிச்சுட்டு போலான்னு தானே வந்த. வாயை மூடிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பு. என்னோட கிஃப்ட் எல்லாம் நினைச்ச உடனே வந்துடாது, அதோட வேல்யூவே தனி. அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வாய மூடு. உன்னை பேசாதன்னு சொன்ன. இன்னும் எவ்வளவுதான் என்ன அசிங்கப்படுத்துவ நீ? உன் பிச்சைக்காரத்தனத்தை எல்லார் முன்னாடி வந்து காட்டிட்டு இருப்பியா? கொஞ்சமாச்சும் செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடந்துக்கும். அதெல்லாம் சொந்த செலவுல சாப்பிடறவனுக்கு தான் இருக்கும். பொண்டாட்டியோட நிழல்ல வாழ்றவனுக்கு அதெல்லாம் எங்க இருக்க போகுது? அஞ்சலி மட்டும் இல்லன்னா இவெல்லாம் தெருவுல தான் பிச்சை எடுக்கணும். பாட்டி, மரியாதையோட பேசுங்க. நான் இந்த வீட்டோட மருமகன். மருமகன், நீ ஒண்ணுக்காக அந்த குப்பை. This is your limit. வாயை மூடிட்டு அந்த மூலையில போய் நின்று. இல்ல யூனிஃபார்ம் மாட்டி விட்டு எச்ச கிளாஸ் கழுவி விட்டுருவேன். ஜாக்கிரதை. 5 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸிமஸ் காப்புங்கிற உங்க கம்பெனியோட பேரு இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் அஞ்சலி தான் காரணம். அவளோட கடின உழைப்பால தான் இதெல்லாம் வந்துச்சு. ஆனா நீ அவளுக்கு கிடைச்ச சாபம். அவளை இன்னும் முன்னேற விடாம தடுக்கிறதே நீதான். இன்னைக்கு நீ எம்மோட ஸ்பாயில் பண்ணிட்டேல, ஏதாவது பேசுன உன்னை தொலைச்சிருவேன். என் முன்னாடி நீ சத்தமா மூச்சு கூட விடக்கூடாது. வாயை மூடிட்டு இரு. தாத்தா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய் நவீன், வாங்க. உங்களை பார்த்ததும் தான் ஏதோ தெம்பு வந்த மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் நவீன். அஞ்சலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தாத்தா. நான் வரேன்னா எப்படி? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். விக்ரம் ராஜாவோட கிளவுட் கார்ப்ல இருந்து. அவரா? பிசினஸ் வேர்ல்டுல ரொம்ப பெரிய ஹீரோ வாச்சே. ஆமா பாட்டி, அவர் ஒரு கோஸ்ட் லீடர், இண்டஸ்ட்ரியோட லயன். இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவர்தான். நான் கூட அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரு கடவுள் மாதிரி, யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். அவரோட நிழலை பாக்குறதே பெரிய லக். இது என்னோட கிஃப்ட். நான் பர்சனல் ரெக்வஸ்ட் பண்ணதால மேக்ஸிமம் கார்பஸ்க்கு
200 crores worth உள்ள ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணிருக்காரு பாருங்க. சூப்பர். அண்ட் என்னையும் தமிழ்நாடு சர்க்கிள் ஜிஎம் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. டேய் பாத்தியா, இதுக்கு பேர் தான் கிஃப்ட். நீ ஒருத்தன் தான் பெருங்கைய வீசிட்டு ஓசில சாப்பிட்டு போக வந்திருக்க. டேய் இப்ப ஏன்டா சிரிக்கிற? நவீன் சொல்ற ஜோக்குக்கு சிரிக்காம இருக்க முடியுமா? நவீன் கொஞ்சமாவது உண்மைய பேசு. 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டா? அதுவும் உன்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்ல. எப்படி இவ்ளோ ஃப்ளோவா போய் பேசுற நீ? டேய் டெலிவரி பாய், பார்த்து பேசு. விஆரோட ஷூல இருக்கிற தூசிக்கு சமம் நீலாம். அதான் உன் தகுதியே. ஆனா அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஓ நிஜமாவா? அப்போ விஆர் பார்க்க எப்படி இருப்பாருன்னு சொல்லு பார்க்கலாம். அவரோட ஹைட் என்ன, ஐ கலர் என்ன, வாய்ஸ் எப்படி இருக்கும்? அவரோட போட்டோ ஒண்ணு கூட இன்டர்நெட்ல இல்ல. நீ மட்டும் எங்க போய் பார்த்த? கனவுலையா? ஏய், நான் எதுக்குடா அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்? யார் நீ முதல்ல? நான் யாரா? எந்த விஆரோட கால கூட கழுவ நீ தயாரா இருக்கியோ, எந்த விஆரோட பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரீஸும் அதிரும்போ, எந்த விஆரோட பேர்ல இந்த பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கோ, அந்த விஆரே நான் தான். மேம், அவரை பத்தி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பையனோட பேரு ஜெகன். மிஸ்டர் ஜானகிராமன் ஃபேமிலியோட மருமகன். ஆனா அவன் கொரியர் பாயா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஜெகன், இன்னொரு விஷயம், அவரோட ஒய்ஃப் வீட்ல எல்லாருமே அவரை மரியாதை இல்லாம தான் நடத்துறாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவரை அவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க. அந்த வீட்ல அவருக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்ல. ஃபூல்ஸ். ஒட்டுமொத்த போர்ட் ரூமையும் சிங்கிள் ஆளா கண்ட்ரோல் பண்ற திறமை இருக்கு அவன்கிட்ட. வைரத்தை வச்சுக்கிட்டு அதோட வேல்யூ தெரியாம பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான் மேம். பிரியா, ஃபீனிக்ஸ் காப்போட 30% ஷேர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான டிராஃப்ட் ரெடி பண்ணு. 30%? யாருக்கு மேம்? அந்த ஜானகிராமன் ஃபேமிலியை மீட் பண்ண போறேன். எனக்கு அவன் வேணும். அதுக்கு அந்த குடும்பத்தை ஆப்வியஸா நான் கன்வின்ஸ் பண்ணணும். ஐயோ விஆரா, நீ என்ன வேணா பேசலாம், அத பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினைச்சியா? சரி, நீதான் விஆர்னா இந்த ஃபோல்டருக்கு இங்க என்ன வேலை? இந்த டீல் கேன்சல். நவீன், நோ. வைத்தியக்கார நாயே, 200 கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ண பாத்தியா? அதனோட வர்த் தெரியுமா உனக்கு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஜெகன். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ? அஞ்சலி, நான் உண்மையதான் சொல்றேன். வாய மூடுறா. தாத்தா, இது என்ன இதெல்லாம்? சார், இது விக்ரம் ராஜா ஃபேமிலியோட கிஃப்ட்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் காரோட கீ, கோவால ஒரு மேன்ஷனோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ், 2 kg ஆஃப் பியூர் கோல்டு, விண்டேஜ் ஒயின் 100 years ஓல்டு. இதோட வேல்யூ 10 crore. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஜானகிராமன் சார். சொன்னல தாத்தா, என்னோட கிஃப்ட்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகம். இது பிடிச்சிருக்கா? டேய், நீ விஆரா? 5 வருஷமா எங்க வீட்டுல ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க. நீ தான் விஆர்னு சொன்னா நம்புறதுக்கு நாங்கெல்லாம் என்ன லூஸ்? இதெல்லாம் நவீன் அண்ணாவோட இன்ஃபுளுன்ஸ்னால வந்தது. அவருக்கு தான் விஆரோட பர்சனல் கனெக்ஷன் இருக்கு. இன்னும் நீ வேற என்னெல்லாம் சொல்ல போற? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு துப்பு இல்லாத நாய் நீ தங்க வாங்கி கொடுக்க போறியா?
நவீன் சொல்லு, நீதான் இதெல்லாம் அனுப்புனியா? ஆப்வியஸ்லி எல்லாமே என்னோட பர்சனல் கனெக்ஷனால தான் நடந்தது. தாத்தாவுக்கு பர்த்டேன்னு சொன்னேன், அவங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அஞ்சலி, இப்ப எல்லாரையும் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். போதும் நிறுத்து. அருவருப்பா இருக்கு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஜெகன். இன்னைக்கு உன்னால இந்த வீட்டுக்குள்ளேயே எல்லார் முன்னாடியே அவமானப்பட்டு நிக்கிறேன். போதும், என்னால முடியல. நான் உண்மையதான் சொல்றேன் அஞ்சலி. நான் நீ சொல்ற எதுவுமே எனக்கு வேண்டாம். நீயே எனக்கு வேண்டாம். டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இப்பவே இதுல சைன் பண்ணிட்டு எங்கேயாவது தொலைஞ்சு போ. இன்னையோட என் வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமும் முடிய போகுது. அஞ்சு வருஷமா உன்னையும் ஃபேமிலியையும் தூண் மாதிரி நின்னு காப்பாத்தின இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான் நீ காட்டுற நன்றியா? போதும் ஜெகன், லிமிட்ட தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க நீ. எனக்கு வர கோவத்துக்கு டேய் ஓசிசோரு, தேவையில்லாம எங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிய கெடுத்து தொலைச்சிடாத. டிராமா பண்றது நிறுத்திட்டு ஒழுங்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னா இங்க இருந்து போனமாதான் வெளியில போவேன். ஜெகன் சொல்றாங்கல்ல, காலில் விடு. இல்ல நடக்கிறதே வேற. விடு. நிறுத்துங்க. ஜெகன் இல்ல, நீங்க தான் எல்லாரும் மன்னிப்பு கேட்க போறீங்க. மிஸ் ஜனனி, ஃபீனிக்ஸ் கார்ப்போட சிஇஓ தானே நீங்க? நீங்க எப்படிங்க? நான் இங்க ஒரு டீல் பேச வந்திருக்கேன். ஃபீனிக்ஸ் கார்ப்போட 30% ஷேர் எல்லாத்தையும் மேக்ஸிமஸ் கார்ப்க்கு கொடுக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு பதிலா எனக்கு மிஸ்டர் ஜெகன் வேணும். பைத்தியமா உங்களுக்கு? இந்த ஒண்ணுத்துக்காக டெலிவரி பாய்க்காக 30% ஷேர்ஸா? ஜனனி கொஞ்சம் யோசிங்க. ஃபீனிக்ஸ் கார்ப் அண்ட் வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுமே ஜாயின்ட்ஸ். அண்ட் இவன் ஒரு அட்டைப்பூச்சி, ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உரிற ஒரு ஒட்டுண்ணி. ஒட்டுண்ணியா? மிஸ்டர் நவீன், நீங்க இவ்ளோ பெருமைப்படுற உங்களோட கம்பெனி உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தது. அது அவரோட கடின உழைப்பு. அத மூழ்கடிச்சதுல உங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு. நீ தண்ட சோர்னு கேவலப்படுத்துற இவர் தான் ஒரே நாள்ல என் கம்பெனியை காப்பாத்தினாரு. அந்த உதவிக்காக 30% ஷேர் கொடுக்கறதுல ஒரு விஷயமே இல்ல. மிஸ் ஜனனி, எங்க வீட்லயே வந்து எங்க இடத்துலயே நின்னு எங்களையும் அவமானப்படுத்துறீங்களா? மானம் இருக்கவங்க தானே அஞ்சலி இத பத்தி எல்லாம் கவலைப்படணும். உங்களுக்குலாம் என்ன கவலை? இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா நிக்கிறல்ல? நாங்க அசிங்கப்படுறத பார்த்து ரசிக்கிறல்ல? 5 வருஷமா இந்த குடும்பம் தான் உனக்கு சோறு போட்டுது. பதிலுக்கு நீ விஷத்தை தான் கொடுத்த. அஞ்சலி, அவன் ஒரு பாம்புமா. பாம்பு என்ன செய்யும்? விஷத்தை தானே கக்கும். அவன் இப்ப நம்மளே கொத்த வரான். பாம்பா? யாரு பாம்புன்னு இன்னும் 3 நிமிஷத்துல உங்களுக்கே தெரியும் தாத்தா. வெயிட் அண்ட் வாட்ச். ராகவ், 3 நிமிஷம் ஜானகிராமன் மேன்ஷனுக்கு கிளம்பி வா. அத்தனை கான்ட்ராக்ட்ஸையும் கேன்சல் பண்ணு. நாம கொடுத்த அத்தனை கிஃப்ட்ஸும் திரும்பி வந்தாகணும். தாத்தா, நீங்க அத்தனை பேரு சின்ன பின்னம் ஆகிறத நான் பார்க்கணும். ரொம்ப உயரத்துல இருக்கீங்க. அங்க இருந்து கீழே விழுந்தா உங்களால எழுந்து நிக்க கூட முடியாது. அத கேட்டீங்களா? அவன் என்ன சொன்னானே? அவன் யாருகிட்ட பேசினான்னு கேட்டீங்களா? ராகவ், பிஆரோட ரைட் ஹேண்ட். வாவ். கனவு காண்றதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வேணும். நவீன், கனவில்ல, முடிவு. நான் எடுக்க வேண்டிய முடிவை எடுத்துட்டேன். உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டல, இந்தா எடுத்துக்கோ. உன் கண்ணு முன்னாடியே சைன் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நீ ஃப்ரீ.
ஆனா ஒண்ணு அஞ்சலி, சத்தியமா சொல்றேன், உன் எதிர்காலத்தை நீயே அழிச்சிட்ட. இதுக்காக நீ ஒரு நாள் கவலைப்படுவ. அன்னைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன். கவலைப்படுறதா? தயவு செஞ்சு கிளம்பு. நாங்க சந்தோஷம்தான் படுவோம். நீ போனாதான் எங்களுக்கு நல்ல காலமே. ஏய் பிச்சைக்கார நாயே, நீ எல்லாம் எங்க கால்ல இருக்கிற தூசிக்கு சமண்டா. சீ, என்ன கேவலமான பிஹேவியர் இது? வேற எப்படி? உங்க வீட்டு மருமகனை இப்படியா நடத்துவீங்க? என்னது மருமகனா? அதெல்லாம் போன நிமிஷமே முடிஞ்சு போச்சு. எப்போ இவன் அந்த பேப்பர்ல சைன் போட்டானோ அப்பவே எங்களுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்னடா எங்களை விட்டு போறது? நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறேன். என்னடா பண்ற? விட்றா. நீ யார் மேல கை வைக்கிறன்னு உனக்கு இன்னும் தெரியல. அப்புறம் லைஃப் ஃபுல்லா உன்னால இந்த கையை தூக்க முடியாது. ஏய், என்னடா பண்ற? ஏய், பாத்து பா. என்ன திமிரு உனக்கு? எங்க நிழல்ல வாழ்ந்துட்டு எங்க தலையில ஏறி மிதிக்கிறியா? திமிரா? இது திமிரில்ல பாட்டி, வலி. 5 வருஷமா நீங்க பண்ண எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். உங்க வீட்டு செருப்பாகிறத. ஆனா என்னோட சுயமரியாதைக்கு நீங்க யாரு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. திடீர்னு வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் வந்ததும் ரொம்ப ஆடாத ஜெகன். இந்த ஜனனி யாரு, அவளோட இந்த டிராமா எதுக்கெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவ பிச்சை போடுறதால நீ யாருங்கறதுல மாறிடாத. அதேதான். நேத்து வரைக்கும் என்னோட ஷூவை தொடச்சிட்டு இருந்த நாய் நீ இன்னைக்கு திடீர்னு விக்ரம் ராஜா ஆயிடுவியா? நீ நேத்திக்கு வேலைக்காரன் தான், இன்னைக்கு வேலைக்காரன் தான். தாத்தா, இன்னும் எவ்வளவு நாள் தான் இவனோட தொல்லையை பொறுத்துக்கிறது? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. செக்யூரிட்டி, இந்த குப்பையை வெளியே தூக்கி போடும். இதுக்கு மேல இங்க யாராவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ யாரா? உன்னை யாரா உள்ள விட்டது? என்ன தைரியம் உனக்கு? எங்களுக்கே ஆர்டர் போடுறியா? ராகா, வாட்? ராகவா? வேலியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் பிஆரோட ரைட் ஹேண்ட் ராகவ் சாரா நீங்க? ஆனா இவ்வளவு பெரிய மனுஷன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? இவரு ராகவ்னா அப்ப இந்த தண்டசோறு, இந்த எச்சக்கல நாய், இவன் தான் விக்ரம் ராஜாவா? இவன் தான் விஆர்னா இவன் கூட இருந்தா நம்ம தான் பிசினஸ்ல கிங்கா இருக்கணும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இவன் விஆர்லாம் கிடையாது, இவன் ஒரு ஃப்ராடு. விஆரோட பேரை யூஸ் பண்ணி நம்மளெல்லாம் நல்லா ஏமாத்த பாக்குறான். நீ சொன்னது கரெக்ட் தான் மனோஜ். என் கூட இருந்து நீ நியாயமா பிசினஸ் மேன் ஆயிருக்கணும். நானும் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா உங்க யாருக்கும் சுறுசுறுப்பு பத்தாது. நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா என்னை யூஸ் பண்ணி எப்போ இன்னும் மேல வந்திருக்கலாம். ஆனா உங்க யாருக்கும் வாய் இருக்கிற அளவுக்கு திறமை இல்லை. நிஜமாவே நீ தான் விஆர்னா எங்களுக்கு எதுக்கு திறமெல்லாம்? உன்னோட சொத்து எல்லாமே எங்களுக்கு தானே. நீ ஒரு ஃப்ராடு. நான் உண்மையான பிஆரா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ராகவ பாரு, அவரோட அமைதியை சொல்லும், அவர் முகத்தில் இருக்கிற மரியாதையை பாரு. ராகவ் சார், நீங்க இந்த பிச்சைக்காரனுக்காக ஒண்ணு வரல. அந்த கிஃப்ட் எல்லாம் நவீன அண்ணா சொல்லி தானே அனுப்புனீங்க. அது கரெக்டா? என்ன பண்ற? நீ ஒரு கேவலமான புழு, சாக்கடையில வாழ்ற புழு.